Hey guys, welcome to Ajit Vijay. So actually வந்து ராமாயணம் ஸோ ட்ரெய்லர் கிட்ட வந்து ஜஸ்ட் நோ பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இட்ஸ் வந்து ராமாயணம் அப்படின்னாலே வந்து அது வந்து இந்தியாவை விட ஒரு கலாச்சாரம் பண்பாடு, இட் வாஸ் அன் எமோஷ்னல், நிறைய சொல்லலாம். ஓகேவா, எல்லாமே சொல்லலாம். ஏன்னா இந்தியன் கல்ச்சரோட அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்பயுமே வந்து ராமாயணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து அதை கேட்டு வளர்ந்துருப்போம். அந்த ஸ்டோரிஸ் படித்து வளர்ந்துருப்போம். நிறைய சீரியல் பார்த்துருப்போம், எபிசோட்ஸ் பார்த்துருப்போம், கார்ட்டூன் பார்த்துருப்போம். நீங்கள் ராமாயணம்னு சொல்லி எத்தனை சீரீஸ் பண்ணாலும் எத்தனை மூவிஸ் எடுத்தாலும் பார்க்கறதுக்கான ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்பயுமே இருக்கும். ஏன்னா அதை தாண்டி எனக்கு இந்த ட்ரெயிலர் கட்டு பார்த்ததுக்கப்புறம் ஸோ ராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கும் ராவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு நடுவில் நடக்கிற அந்த கதை வந்து ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ஒவ்வொன்றும் தோணும். ஓகேவா, ஏன்னா இதில் வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து ராமருக்கு வந்து ஒரு கேங்கு, ராவணன் பக்கம் வந்து ஒரு கேங்கு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்குமே இதில் வர ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பயங்கரமாக இருக்கும். ராமர் வந்து ஆப்வியஸ்லி வந்து கடவுள் அவதாரம் எடுத்த ஒரு பிறப்பு. ஆப்போசிட்டில் வந்து ராவணனை வந்து பல விமர்சனங்கள் ராவணன் பேரில் இருக்கு. ஓகேவா, கடவுள் அவரும் ஒரு கடவுள் மாதிரி தான், அவர் ஒரு அரக்கன், கோகாரன், மற்றவர். ஸோ ஹிஸ்ட்ரி நிறைய மித்து இருக்குது, நிறைய ஐடியாலஜி இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நமக்கு அந்த ஹிஸ்ட்ரிலாம் பெருசாக போய் சர்ச் பண்ணுற அளவுக்கு ஐ டோன்ட் ஹேவ் நாலேஜ். ஓகே, ஸோ சிம்பிளாக ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணணும், அவ்வளோதான் என்னோட நாலேஜ். ஸோ எனக்கு அதுக்குள்ளே இருக்கிறதே எனக்கு வந்து போதுமான ஒன்று. இப்போ எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் கட்டை பார்த்ததுக்கப்புறம் ஓகேவா, ஸோ ராமர் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம இந்தியாவில் இருப்பாங்க, ராவணன் சொல்லிட்டு அதுக்கும் ஃபேன்ஸ் பயங்கரமாக இருப்பாங்க. இதை தாண்டி வந்து அந்த காலத்தில் வந்து ராமர் வந்து தர்மம், நேர்மை, நீதி, நியாயம் இப்படிலாம் நம்ம ஸ்டோரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ மக்கள் வந்து விரும்பினாங்க. ஓகேவா, மக்கள் வந்து பார்த்தாங்க, அதை வந்து விரும்பினாங்க. பட் இப்போ வந்து கலியுகம் போயிட்டு இருக்கு இல்லையா, இப்போ வந்து கெட்டவங்க தான் மக்கள் விரும்புகிறாங்க. அதாவது வந்து என்ன சொல்ல வாரேன்னா, ராமர் கடவுள் அவதாரமே இருந்தாலும் அவர் எதிர்த்துக்கிட்டு நிற்கிறது ராவணன். ஸோ ராவணனோட கேரக்டர் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இல்லை, அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடா, கொடூரமாக இருக்கான் அவன் ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி. அவனை ஏன்னா அந்த ஒரு கடைசி கிளிப்லாம் நான் அந்த ட்ரெய்லர் கட்டு பார்க்கும்போது ஓ மை காட், ஐ வில் கெட் சம்திங் நர்வஸ். ஏன்னா இந்த சீன்ஸ்லாம் நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ராவணன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்காவான ஹைப்பில் இருக்கிறேன். ஸோ ராவணன் கேரக்டர் ஆப்வியஸ்லி யாஸ். ஸோ ராமன் கேரக்டர் ஆப்வியஸ்லி ரன்பீர் கபூர். ஸோ ரன்பீர் கபூர் எப்படி, அதாவது ராவணன் கேரக்டர் வந்து ஒரு பேய் மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் பார்க்கும்போது எனக்கு ஒரு பேய் மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஒரு கேரக்டரை டாமினேட் பண்ணி ரன்பீர் கபூர் வந்து படம் நடிச்சிருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். கண்டிப்பாக வந்து எனக்கு இங்கிட்டு ரன்பீர் கபூர் ஆக்டிங் வைஸ் ஹி வாஸ் வேற லெவல், இங்கிட்டு யாஸ் ஆக்டிங் மேனரிசம் வேற லெவல், ஹீ ஆல்சோ வேற லெவல். ஆனால் இந்த ஸ்டோரி படம் வந்ததுக்கப்புறம் யாரோட ஆக்டிங் இங்கே பயங்கரமாக இருக்குது, யாரோட மேனர்ஸ் இங்கே பயங்கரமாக இருக்குங்கிறது தான் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரியோட மேட்டர். ஓகேவா, எனக்கு ட்ரெய்லர் கட்டை பார்த்தோன்னுமே நீங்கள் இங்கிட்டு வந்து நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரிலாம் மறந்துடுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டர் இருக்குது, இப்படி மட்டும் நான் வச்சுங்க. ராமன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர், ரன்பீர் கபூர் யாஸ் கேரக்டர் ராவணன். எனக்கு ராவணனை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது, ஒரு அல்ட்ரல் லைனாக இருக்குது. எப்படின்னா ஒரு மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ராவணன் ஃபேன்ஸான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டுங்க. ராவணமாண்டா. ஸோ நம்ம வந்து இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ராவணன் வரட்டாமாமே.